ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு ஒரு அரை ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வரும்போது நாம் இதில் இப்போது வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதிலேயே கொத்தமல்லி தழை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவில் உப்பு சேர்த்துருந்தால் இதில் நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ இட்லி மாவு இந்த அளவு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் தாளித்து வச்சுருக்கிறது எல்லாமே இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கூட வெங்காயம் வேணும்னா கூட இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் சோடா மாவும் போடலை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி இட்லி மாவு எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாவில் தான் நான் இப்போ குழி பணியாரமும் ஊற்றுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இந்த குழி பணியார பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழி பணியார சட்டியை நாம் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். நான்ஸ்டிக்கு இருந்தாலும் சரி, இல்லை இண்டோலியமாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு துணி எடுத்து நல்லா துடைச்சி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் இருந்தாலும் சாம்பாரும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா குழிக்கும் நாம் மாவை ஊற்றிக்கலாம். ஒரு முக்கால் அளவு ஊற்றுனீங்கன்னா சரியாக போயிடும். இதுவே இன்னும் பெரிய குழியாக இருக்கிற கல் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நல்லாயிருக்கும். இது ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 14 வந்துடும். 7 கல் இருக்கிறதும் இருக்குது. உங்களுக்கு எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மேலே ஊற்றி விட்டுக்கோங்க. ஒன்றுக்கு ஊற்றணுன்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் ஜல்லிக்கரண்டி எடுத்து கூட அப்படியே எடுத்து எல்லாத்துக்குமே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சியோ இல்லை கம்பியோ வச்சு இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா அழகாக திரும்பிடும். ஈவினிங்கில் கூட பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நாம் கடையில் வாங்கினோன்னா ஏகப்பட்ட ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7 நாள் ஒரு 30 ரூபா 40 ரூபான்னு வாங்கிடுறாங்க. இது நம்ம வீட்லேயும் ஒரு 10 நிமிஷம் வேலை தான். நம்ம ஈஸியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே திருப்பி விட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா திரும்பி கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெந்துடுச்சு. உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு 1 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம் இப்போது எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சுவையான குழி பணியாரம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நல்லா முட்டையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்.